திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், சப்பதானங் தம்மதானங் ஜினாதி என்று. அதாவது அனைத்து தானத்தையும் விட சிறந்த தானம் தர்ம தானம் என்று. எல்லா தானங்களையும் விட சிறந்த தானம், உயர்ந்த தானம் தர்ம தானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். ஏன் இப்படி சொன்னார்கள்? இப்போ இன்றைய யுகத்திலும் சரி, அன்றைய யுகத்திலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தானத்தை பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இந்துக்களுடைய சிறந்த தானம்தான் இந்த அன்னதானம். அவர்கள் சொல்வது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று. அப்போ இவர்கள் இந்த அன்னதானத்தை சிறந்தது என்று சொல்வது அது கர்ம பூமி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அன்னதானத்தை கொடுப்பவர் கொடுக்கல் வாங்கல்களில் அவர் இருக்கிறார். அப்போ அவர் இருப்பது துஷ்டியில். கொடுத்தது கிடைக்கும். அப்போ நாங்கள் எதை கொடுத்தாலும் அது எங்களுக்கு கிடைக்கும். அப்போது கிடைப்பது என்பது சம்சாரத்தை சேர்கிறது, அதாவது பிறப்பு இறப்பை சேர்கிறது. அப்போ நாங்கள் என்ன கொடுத்தாலும் அது எங்களுக்கு கிடைக்கிறது. அப்போது இதுதான் கர்ம பூமி. அப்போ அது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், அது இல்லற வாழ்க்கைக்கு அது தேவைதான். இன்றைய மனிதர்கள் மனிதாபிமானத்தோடு வாழ்வதற்கு இப்படியான காரியங்கள் தேவைதான். அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதாபிமானமும் இருக்காது, அங்கே மனித குணமும் இருக்காது. அப்போ அது இல் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் அது இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மீள்வதற்கு, விடுதலை அடைவதற்கு அது உதவியாக இருக்காது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ நாங்கள் இங்கே சத்தியத்தை தான் காண வேண்டும், தர்மத்தை தான் காண வேண்டும். அப்போ நேரடியாக சத்தியத்துக்கு பார்ப்போமானால் அது எல்லாமே எங்களுக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடையாது, மனதில் மேலும் வழி அங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ அதில் இருப்பது எங்களுக்கு துன்பத்தில் போகும் வழியைத்தான் அது வலியுறுத்துகிறது. அப்போது அதில் துன்பத்தில் மேலும் வழி கிடையாது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த அனைத்து தானத்தையும் விட சிறந்த தானம் தர்ம தானம். அப்போ அதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் தர்மத்தை போதனை செய்தார்கள், இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். அப்போ சத்திய தர்மத்தை கேட்பவர், சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு அவரது சத்தியத்தை அவருக்குள் உறுதியானது என்றால், உறுதியாக்கப்பட்டது என்றால், அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீள்வார். அப்போது துன்பத்தில் மீள்வார், மனதிலிருந்து அவர் மீள்வார் என்று, துன்பத்தில் இருந்து மீள்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது அதுதான் தர்ம தானம் தான் சிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த தர்மமானது தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம்தான். நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம். அப்போ இந்த தத்துவத்தை கேட்பதற்கு நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும். பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்ள கல்யாண மித்ரவின் செய்தி சத்திய தர்ம போதனையை நாங்கள் கேட்கணும். கேட்கும்போது அதில் கூறப்படுவதாவது மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டால்தான், கேட்டு அறிந்து கொண்டால்தான் அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியும்.
அப்போ மீளும் வழிக்கு நாங்கள் வந்தால்தான், அது நடைமுறையில் கையாண்டால் தான் எங்களுக்கு அதிலிருந்து மீள முடியும். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீண்டால் அப்போ துன்பத்திலிருந்து மீள்வோம், மனதிலிருந்து மீள்வோம் என்ற இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்வது மனம் உருவான விதத்தில் ஆரம்பித்து, அப்போ இங்கே தான் ஆரம்ப நிலை இருக்கிறது. மனம் உருவான விதத்தில், மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்ளும் போது, அப்போது அவர் நினைப்பது எங்கேயுமே இல்லை. அப்போது நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் இன்றைக்கி இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான், அம்மா அப்பா, வீடு வாசல், சூரியன் சந்திரன், மல்லிகை தாமரை, மாமரம் பலாமரம், மேசை கதிரை, இதில் எல்லாமே வெளியில் இருக்குது, வெளியில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். எல்லாமே நினச்சி கொண்டிருக்கோம். எல்லாருமே நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே வெளியில் இருக்குது. அப்போ வெளியில் இருக்கும்போது அந்த வெளி உலகத்தில் நானும் இருக்கிறேன். வெளியில் இருக்கிறது என்றால் அங்கே அப்போ நானும் இருக்கிறேன். அப்போ அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ அது ஆத்ம துஷ்டியில் தான் நான் இருக்கிறேன். அப்போ இந்த துஷ்டியில் இருக்கும்போது நான் என்ன தானத்தை கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய தானத்தை கொடுத்தாலும், அசோக அதிராஜாவை போல 84,000 வேறு விகாரைகளை அமைத்தாலும், பகவான் புத்தர் அவர்களுக்கு மல்லிகா தேவி அசிதிசி தானத்தை வழங்கினார். அசிதிசி தானம் என்றால் புத்தருக்கு வழங்கும் சிறந்த தானம் அதுதான். அதைவிட யாருக்கும் வேறு யாராலும் அப்படி ஒரு தானத்தை கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறந்த தானத்தை கொடுத்தாலும் அவர் சத்தியத்தை கையாளவில்லை என்றால், சத்திய தர்மத்துக்கு வரவில்லை என்றால், அவர் போது துன்பத்துக்கே. அவர் இருப்பது கர்ம பூமியிலே, அவர் இருப்பது இந்த ஆன்மா என்ற துஷ்டியில். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கும் அவருக்கு கர்ம பூமி சொந்தம். கர்ம பூமிக்கு அவர் போவார். அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய தானத்தை வழங்கினாலும் அதில் வேலை இல்லை, அதில் பலன் இல்லை. அவர் துன்பத்திலிருந்து மீள முடியாது. பகவான் புத்தர் அவர்களுக்கு கொடுத்த இந்த அசிதிசி தானத்தை கொடுத்தாலும் அவர் போனது துன்பத்துக்கே. இறந்த பின் அவர் போனது துன்பத்துக்கே. அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது. ஏன்? அவர் தர்மத்தை காணலை, சத்தியத்தை காணலை. அவர் ஈகோவில் இருந்தார். ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே ஈகோவில் இருக்கும்போது மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்ற இந்த ஈகோவில் இருந்ததன் காரணமாக அவர் குரங்கோ நாயாகவோ ஏதோ ஒரு பிறவியை அவர் எடுப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது ஈகோவில் இருக்கும் இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கும் இந்த மனிதன், அஸ்ருதவத் புதக்ஜன உம்மந்தக்க மனிதன் போவது துன்பத்துக்கே. அவர் எவ்வளோ பெரிய தானத்தை கொடுத்திருந்தாலும், எத்தனை வேறு விகாரைகளை அமைத்திருந்தாலும், அவர் இருப்பது கர்ம பூமியிலானால் அது உண்மையான தானம் கிடையாது. அவருக்கு உண்மையான தர்மத்தை கண்டிருந்தால், சத்திய தர்மத்தை அவர் கண்டு அதை கையாண்டு அவருக்குள் உறுதியானது என்றால் அவர் துன்பத்திலிருந்து மீள்வார். அவர் கர்ம பூமியிலிருந்து மீள்வார். அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவார். அப்போ அதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள். சத்திய தர்மம் தான் இந்த உலகத்தில் மகத்தானது, இந்த சிறந்தது. இதுதான் இந்த சத்திய தர்மத்தை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெரிய மகாராஜாவாக இருக்கலாம், நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய ஒரு நடிகராக இருக்கலாம், பெரிய ஒரு புகழ்ச்சி அடைந்த புகழ் பெற்றவராக இருக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் இருப்பது கர்ம பூமியில் இருந்தால், நீங்கள் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளையாக இருந்தால் உங்களுக்கு துன்பமே சொந்தம். நீங்கள் இருப்பது துன்பத்திலேயே, உங்களுக்கு பலனாக கிடைப்பது துன்பமே. அப்போ நீங்கள் துன்பத்திலிருந்து மீளணுமா இருந்தால், துன்பத்திலிருந்து விடுதலை அடையணுமா இருந்தால், வர வேண்டிய பாதை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த சத்திய தர்மத்துக்கு வரணும். சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் நீங்கள் கையாண்டீங்க சொன்னால் உங்களுக்குள் இது உறுதியாகும். அப்போது நீங்கள் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைவீங்க. காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்வீங்க.
அப்போது இதுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை போதனை செய்தார்கள். ஏதும் படிச்ச சம்பூதா ஏதுபங்கா நிருஜதி என்கிற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம். அப்போ காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு என்றைக்குமே கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போ அவர் இருப்பது கர்ம பலன், கர்மம் கர்ம பலன் என்ற பூமியில் அவர் இருப்பார். அவர் இருப்பது உம்மந்தக்கு பூமியில். அப்போ அவருக்கு இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் அவர் போய்கொண்டே இருப்பார். அப்போ அவர் எந்த தானத்தை கொடுத்தாலும், எவ்வளோ சிறந்த தானத்தை கொடுத்தாலும் அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீள முடியாது. அவருக்கு விடுதலை கிடையாது. அவர் ஒரு பென்டசியில், கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் போவது துன்பத்துக்கே. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த காரணம் அதன் பலன் என்ற இந்த சத்திய தர்மமானது சப்பதானங் தம்மதானங் ஜினாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது இதற்காகத்தான். அப்போது இதை விட சிறந்த ஒரு தானம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அதில் அவ்வழிக்கு வருபவர் இந்த சம்சார கடலிலிருந்து மீள்கிறார், துன்பத்திலிருந்து மீள்கிறார், நிர்வாணம் அடைகிறார். அவர் இந்த சத்தியத்துக்குள் வந்தபோது அவருக்கு துன்பத்திலிருந்து மேலும் வழி கிடைக்கிறது, நிர்வாணம் அடையும் வழி கிடைக்கிறது. அப்போ அவர் பிறப்பு இறப்பு என்ற துன்பகரமான இந்த கொடூர பயணத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது இதுவல்லவா அதிகாம்பிரம், இதுவல்லவா சத்திய தர்மம். அப்போ சத்திய தர்மத்தை விட சிறந்த தானம் எங்கே இருக்கிறது? எங்கேயுமே இல்லை, எதுவுமே இல்லை. எப்படியெல்லாம் இருந்தாலும், எதெல்லாம் கொடுத்தாலும் அது இதை பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் அது சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளாத வரைக்கும் அது வெறும் இந்த புத்த சாசனத்தில் அது புண்ணியம் கிடையாது. புண்ணியம் என்றால் நாங்கள் சத்தியத்தை கேட்டு புரிந்து உணரணும். அங்கே தான் புண்ணியவான் இருக்கிறார். அவர்தான் சிறந்த புண்ணியவான். அப்போ அவர் உலகத்துக்கே அதிபதியாகிறார். ஏன் உலகை வென்றவர் உலகத்துக்கு அதிபதியாகிறார். உலகத்திலிருந்து மீண்டவர் உலகத்தை வெல்கிறார். உலகத்தை வென்றவர் உலகத்துக்கே அதிபதியாகிறார். அப்போ அவரை தவிர இந்த எல்லாருமே உலகத்துக்கு அடிமையாகித்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு மனதின் மாய்க்கு அகப்பட்டு போய்கொண்டு இருக்கும் எல்லாமே உலகத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அதாவது மனதுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. மனம்தான் உலகம், மனம்தான் உலகம். உலகம் எங்கேயும் கிடையாது, அது மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் உலகத்துக்கு அடிமையாகி இருக்கோம், மனதுக்கு அடிமையாகி இருக்கோம். அப்போது மனதை வென்றபோது உலகத்தை நாங்கள் வெல்றோம். உலகத்தை வென்றபோது அப்போ அங்கே தான் அதிபதி புத்த சுபாவம் இருக்கிறது. அப்போது உலகத்தை வென்றபோது எங்களுக்கு பிறப்பு கிடையாது. பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை. அப்போ உலகம் ஒன்று இல்லை என்றால் பிறப்பு இறப்பு என்ற பயணம் இங்கே நிறுத்தப்படுகிறது. அப்போது கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம், இதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த காரணம் அதன் பலன் என்ற காம்பீரமான சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள். அப்போ இது இன்றைக்கும் கேட்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெறும் பாக்கியவான்கள். இதை கேட்டு நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். உங்களுக்குள் இதை உறுதியாக்கி கொள்ள முடியும். உறுதியானதன் பிறகு உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. உங்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் கிடையாது. கர்ம பூமியிலிருந்து வென்று காரணம் அதன் பலன் சத்தியத்துக்குள் வந்து நிர்வாணம் அடைவீங்க. இது வெறும் கற்பனையோ ஒரு சிலபஸோ கிடையாது. இது நடைமுறையில் இருக்கக்கூடியது. நடைமுறை இந்த நொடியை உங்களுக்கு இதை கையாள முடியும். இது உங்களுக்கு இந்த நொடியை புரிந்து உணர முடியும். இது 3 காலங்களுக்கு சொந்தமானது கிடையாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களுக்கு தள்ளி போடுவது கிடையாது. இது இந்த நொடியே புரிந்து கொள்ளக்கூடியது. இதை கேட்கும் போதே உங்களுக்கு இதை புரியும். கேட்கும் போதே உங்களுக்குள் இதை
புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு விமர்சனம் மட்டும்தான் உங்களுக்குள்ள தேவை. அதுக்கு ஒரு உற்சாகம், ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அப்போ அந்த அர்ப்பணிப்போட உற்சாகத்தோடும் நீங்கள் இதை கேட்டு ஒரு விமர்சனம் செஞ்சீங்க சொன்னால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை இதை செய்கிறதுக்கு. நீங்கள் இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு உங்களால் இதை செய்ய முடியும். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் உலகத்தை வெல்வீங்க. இந்த உலகமே உங்களுக்கு அடிமையாகும். மரணத்தை வெல்வீங்க, புத்த சுபாவத்தை அடைவீங்க. அப்போது இதைவிட சிறந்தது எங்கே இருக்கிறது இந்த உலகத்தில்? இதைவிட ஒரு சிறந்த மாணிக்கம் இருக்கிறதா? இதைவிட விலை மதிப்பு மிக்க மாணிக்கம் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அதான் துணுருவான் தெருவான் சரணம் என்றால் 3 மாணிக்கங்களை நாங்கள் சரணடைகிறோம். அது பெறுமதியை கூற முடியாது, அதன் விலை மதிப்பை கூற முடியாது. இப்போ விலை மதிப்பு அற்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் கையாளுகிறோம். அப்போ சத்தியத்தை புரிந்து உணரும் போது உலகத்தை வெல்கிறோம், மரணத்தை வெல்கிறோம். அப்போ இதுக்கு பெறுமதியை சொல்ல முடியுமா? இதன் விலை மதிப்பை சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு விலை இருக்குது. எதை கண்டாலும் அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. ஆனால் இந்த சத்திய தர்மத்துக்கு ஒரு விலையை கொடுக்க முடியாது, ஒரு நிலையான விலையை சொல்ல முடியாது. ஏன்? எல்லாத்தையும் விட சிறந்த ஒரு மாணிக்கம், பொக்கிஷம் இங்கே இருக்கிறது. அந்த மாணிக்க ரத்தினம் இங்கே இருக்கிறது. அந்த ரத்தினம்தான் 3 மாணிக்கங்கள். புத்த, தம்ம, சங்க என்ற 3 மாணிக்கங்கள் இதுதான். அப்போ இந்த 3 மாணிக்கங்களை தான் நாங்கள் சரணடைகிறோம். அதுதான் தெருவான் சரணம் என்று கூறிக்கொண்டு வருகிறோம். அப்போ இந்த தெருவான் சரணம் சென்ற ஆரிய ஸ்ராவக்கராவீர்கள் நீங்கள். இந்த சத்திய தர்மத்தை கேட்டு புரிந்து உணர்ந்தால் தெருவான் சரணம் சென்ற ஆரிய ஸ்ராவகர் நீங்கள். அப்போது பகவான் புத்தரின் பிள்ளை நீங்கள், ஸ்ராவக புத்த. அப்போது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். அவர்தான் பிக்ஷு, அவர்தான் ஸ்ராவக புத்த, அவர்தான் பௌத்தர். அவரை தவிர இந்த உலகத்தில் பௌத்தர் என்று ஒருத்தர் கிடையாது. சத்தியத்தை உணராத வரைக்கும், சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் பௌத்தர் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. புத்த காலத்தில் பௌத்தர் இருந்தாரா? புத்த சுபாவத்தை அடைய முதல்ல எங்கேயாவது பௌத்தர்கள் இருந்தாங்களா? இல்லை, அப்படி ஒருத்தர் இருக்கலை. அப்போ பௌத்தர் என்றால் என்னென்னா, சத்தியத்தை கேட்டு அதன் வழிக்கு நடைமுறையில் அதை உறுதியானதன் பிறகு அங்கே தான் பௌத்தம் உருவானது, அங்கே தான் பிக்ஷு உருவானார். அதுவரைக்கும் பௌத்தம் என்று ஒருத்தர் இருக்கலை, பௌத்தர் என்று ஒருத்தர் இருக்கலை. அப்போ இன்றைக்கு பௌத்தர் என்று பெயரை போட்டுக்கொண்டு நான் பௌத்த என்று பிறந்த அத்தாட்சி பத்திரத்தில் பெயரை போட்டுக்கொள்கிறாங்க, நான் பௌத்தர் என்று. அப்போ அது உண்மையான பௌத்தமா? இல்லை, இவர்கள் எல்லாமே மூடர்கள். இவர்கள் எல்லாமே உண்மையான பௌத்தம் என்னென்று தெரியாத மூடர்களாக இருக்கிறார்கள். உண்மையான பௌத்தத்தை நாங்கள் பௌத்தமாக இருந்தால் உண்மையான சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்துக்குள் வரணும், நடைமுறையில் கையாடுவதை பிரத்யக்ஷம் அடையும் போது உண்மையான பௌத்தம் இங்கே தான் இருக்கிறது. இந்த உண்மையான பௌத்தம் இதுதான். அப்போ இவர் தான் பிக்ஷு, இவர் தான் ஸ்ராவக புத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது இது எல்லாமே இருப்பது சத்திய தர்மத்துக்குள்ளே தான். கல்யாணமிச்சவின் செய்தியில் தான் எல்லாமே இருக்கிறது. கல்யாணமிச்சவின் செய்தி இல்லாற்றி நாங்களும் இந்த மூடர்களைப் போல கண்ணிருந்தும் குருடர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். சத்திய தர்மம் கேட்காத வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாருமே இப்படித்தான் கண்ணிருந்தும் குருடர்களைப் போல வாழ்கிறாங்க, காது இருந்தும் செவிடர்களைப் போல வாழ்கிறாங்க, இந்த விலங்குகளைப் போல மனிதர்களும் வாழ்கிறாங்க. மனிதாபிமானம் இல்லை, ஒரு இரக்க மனப்பான்மை இல்லை, எங்கே பார்த்தாலும் போட்டி, பொறாமை, பழிவாங்கல், கப்படித்தனம், வஞ்சகம், பொய், திருகுசு, இந்த மாதிரி கொடூரமான ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது இன்பம்? தானம் கொடுத்துட்டா இன்பமா? அப்போ அவருக்கு துன்பம்தான். தானத்தை கொடுக்கறதுனால யாரும் இன்பம் அடைய முடியாது. அது இன்பமாக இருந்தால் அது சொல்ப நேரத்துக்கு மட்டும்தான், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அது இன்பமாக இருக்கும். மறுபடியும் நாங்கள் துன்பத்துக்கு போகிறோம். அப்போ இதில் எங்கே இருக்கிறது நிரந்தரமான இன்பம்? இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போது எவ்வளோ பெரிய தானத்தை கொடுத்தாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான், பிறகு நாங்கள் துன்பத்துக்கு தான் போகிறோம்.
அப்போ துன்பத்தில் மேலும் வலிக்கு வந்தால் நாங்கள் தர்மத்தை கையாண்டு பிரத்யக்ஷம் அடையும் போது துன்பத்திலிருந்து மீள்கிறோம். அப்போ பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீள்கிறோம், விடுதலை பெறுறோம். அப்போ இதுவல்லவா சத்தியம், இதுவல்லையா சிறந்த தானம். அப்போ இதைத்தானே சொன்னார்கள் பகவான் புத்தர் அவர்கள், சப்பதானங் தம்மதானங் ஜினாதி என்று. அப்போ இதைவிட தானம் ஒன்று எங்கே இருக்கிறது? தர்மத்தை விட சிறந்த தானம் இந்த உலகில் எங்கேயுமே கிடையாது. சத்திய தர்மத்தை விட சிறந்த ஒரு தானம், உயர்ந்த ஒரு தானம் இந்த உலகில் எங்கேயுமே கிடையாது. அப்போ அதற்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இந்த சத்திய தர்மத்தை கேட்டு கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும். அப்போது நீங்கள் புத்த ஸ்ராவக. அப்போ இங்கே தான் இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது இங்கே தான். மறுமலர்ச்சி அடைவது, புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது சத்தியத்தை புரிந்து உணரும் போது. வேறு விகாரைகளை 84 வேறு விகாரைகளை அமைப்பதனால புத்த சாசனம் எங்கேயுமே மறுமலர்ச்சி அடையாது. அது இருப்பது சத்திய தர்மத்துக்குள்ளே. சத்தியத்தை புரிந்து உணரும் போது அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அப்போ இது உளரீதியிலான மாற்றம், உளரீதியிலான ஒரு முன்னேற்றம். அப்போ அங்கே தான் அந்த மனதின் மாயிலிருந்து மீண்ட போது அங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. மனதின் மாயக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், எவ்வளோ பெருசாக செஞ்சாலும் அது புத்த சாசனம் அல்ல. இதபிக்கவே பிக்கு, அது புத்த சாசனம் அல்ல. அது மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க பூமி. அந்த உம்மந்தக்க பூமியிலிருந்து மீள்வதற்கு சத்தியத்தை கேட்கணும். கேட்டு புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் உம்மந்தக்க பூமியிலிருந்து மீள்கிறார். புத்த சாசனம் இங்கே மறுமலர்ச்சி அடைகிறது. இந்த மறுமலர்ச்சி அடைவது என்பது வெளியில் நடக்கும் கதை கிடையாது. இது மனதில் நடக்கும் கதை. மனமாற்றம், உளரீதியிலான முன்னேற்றம். அப்போது இது எங்களுக்குள் நடக்கும் கதை, வெளியில் எங்கேயும் நடக்கும் கதை இல்லை. இது தனக்குள் நடக்கும் கதை. தனக்குள் நடக்கும் கதையிலிருந்து நாங்கள் இந்த கதையிலிருந்து மீள்வோமாக இருந்தால், கதையில் நாங்கள் சத்தியத்தை காண்போமாக இருந்தால், அப்போதான் அங்கே தான் இருக்கிறது இந்த மறுமலர்ச்சி, புத்த சாசனம் மறுமலர்ச்சி. அப்போ இதுதான் இன்றைய யுகத்தில் தேவை. இந்த மனிதர்கள் இந்த கொடூரமான வாழ்க்கையிலிருந்து மீளணுமா இருந்தால், துன்பகரமான வாழ்க்கையிலிருந்து மீளணுமா இருந்தால் நாங்கள் புத்த சாசனம் மறுமலர்ச்சிக்கு வரணும். புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையணும். அப்படி இல்லாட்டி இந்த உலகமே சுடுகாடும் போல, பிணங்களை போலத்தான் எல்லாமே. மனிதர்கள் எல்லாமே ஒருத்தரை அடித்து கொன்று சாப்பிடும் அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் கொடூரமாக வாழ்கிறார்கள். அப்போது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைந்தது என்றால் அப்போ அங்கே மனமாற்றம், உளரீதியான முன்னேற்றம் அடையும் போது அப்போ அவரிடமிருந்து கருணை வரும். உலகத்துக்கே கருணை, மகா கருணை. மகா கருணையின் காரணமாக இந்த உலகமே தனியும். அப்போது உலகமே எரிந்து கொண்டு இந்த தீ அணையப்படும். அணைந்த போது அங்கே பிரபாஸ்பரம். அப்போ இங்கே தான் நிரந்தரமான சத்தியத்துக்குள் தான் இவை அனைத்தும் இருக்கிறது. அப்போது சத்தியத்தை கேட்டு உணராத வரைக்கும் நாங்கள் தீயில் தான் வெந்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் கொடுத்தாலும் தீ அணையாது. தீ அணைய வேண்டுமாக இருந்தால் சத்தியத்தை காணணும், சத்தியத்தை உணரணும். அப்போதான் தீ அணையும். தீ அணைந்து விட்டால் அங்கே பிரபாஸ்பரம். எதான் சாந்தங் எதான் பிரணீதங் எதிதான் சப்ப சங்கார சமத்தோ என்ற இந்த சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்கிறது. அப்போது எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் அவருக்கு இந்த சாந்தமான இனிமையான சுவை கிடையாது. அவர் துன்பத்தில் இருக்கிறார். ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அவர் சாந்தமான இனிமையான சுவைக்கு வருகிறார். அவர் எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். இனிமையான வாழ்க்கை அமைதியானது, ஆனந்தமானது, பேரின்பமானது அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் ஆச்சரியம், அற்புதம், ஆச்சரியமிக்க அற்புதமான இந்த சத்தியத்தை புரிந்து உணரும் போது உலகத்தையே வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார், புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ இது நடைமுறையில் தான் முழுதாக இது நடைமுறை பக்கம்தான் இருக்குது. முழுதாக இது நடைமுறை பக்கம்தான் இருக்குது. இது ஒரு சிலபஸோ கற்பனையோ கிடையாது. இதை கையாள வேண்டியது, நடைமுறையில் கையாள வேண்டியது.
அப்போ நீங்களும் சத்திய தர்மத்துக்கு வாங்க, கேட்டு இதை புரிந்து உணர்ந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.